வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேரை சிறைகளில் இருந்து விடுதலை செய்வது தொடர்பான ஒரு நிலையை தமிழக அரசு கடந்த ஆண்டு எடுத்தது. 23 ஆண்டு காலம் அவர்கள் சிறையில் இருந்தார்கள். அவர்களை விடுதலை செய்கிறோம் என்ற கருத்தை தமிழக அமைச்சரவை தனக்குட்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி எடுத்ததாக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். அதற்கு எதிராக மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது. அந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு அது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த அமர்வின் விசாரணை வரும் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. 7 பேரை விடுதலை செய்வதா இல்லையா என்பதை கடந்து மிக முக்கியமான 7 கேள்விகளை எழுப்பி அதற்கு பதில் காணுமாறு அரசியல் சட்ட அமர்வை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் காலம் முழுவதும் சிறையில் இருப்பதா அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு இருப்பதா? தனக்கான தண்டனையை குறைக்க வேண்டும் என்று கோருவது அவர்களுடைய உரிமையா அல்லவா? தூக்கு தண்டனையை ரத்து செய்கிற போது, தண்டனை குறைக்கிற போது ஆயுள் தண்டனை என்பது 14 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்நாள் முழுவதும் அவர்கள் சிறையிலேயே இருக்க வேண்டும், அவர்களுக்கு தண்டனை குறைப்பு முன்விடுதலை கிடையாது என்கிற ஒரு புதிய பிரிவை உருவாக்கலாமா? சிபிஐ விசாரணை நடத்தக்கூடிய வழக்குகளில் அதை பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தண்டிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசுக்கு விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? இதை பற்றிய கேள்விகள் உச்சநீதிமன்றத்தின் முன்னால் வருகின்றன. காங்கிரஸ் அரசு இதை அணுகியதைப் போலவே பாரதிய ஜனதா கட்சி அரசும் அணுகப் போகிறதா? உச்சநீதிமன்றம் இதில் எத்தகைய விடையை காணப்போகிறது என்பதை பற்றி நாம் விவாதிக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் எழுத்தாளர் திரு பிரபாகர், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார். வணக்கம். திரு தியாகு, நீங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு இது. 5 நீதிபதிகளை கொண்ட ஒரு வழக்கு, நீதிபதிகள் விசாரிக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கை பற்றி ஒரு முதற்கட்ட கருத்தை உங்கள் நால்வரிடம் நான் அறிய விரும்புகிறேன். இந்த வழக்கில் எல்லா மாநிலங்களின் கருத்தும் இப்போ கேட்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரித்த வழக்கில் யார் முடிவெடுக்கணும், மாநில அரசா மத்திய அரசான்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் மாநில அரசு இதில் என்ன நிலை எடுக்க போகிறது? மத்திய அரசின் நிலையில் மாற்றம் வருமா அல்லது வர வேண்டும் என்று சொல்வீர்களா? மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இது கடைசியாக நடைமுறைக்கு உகந்த ஒரே ஒரு கேள்விதான் இதில் இருக்கிறது. மாநில அரசு 7 விடுதலை தொடர்பாக எடுத்த முடிவு சட்டப்படி சரியானதா இல்லையா? குற்ற நடைமுறை சட்டத்தினுடைய 435வது பிரிவினுடைய 1, 2 என்ற அந்த 2 பிரிவுகளையும் ஒப்பிட்டு படித்து பார்த்தாலே 2க்கு இருக்கிற வேறுபாடு புரியும். 2வது பிரிவு என்பது இந்திய அரசினுடைய அதிகாரம் தொடர்பான பொறுப்பாடுகளில் குற்றச்சாட்டு இருக்குமானால் 2 பேர் சேர்ந்துதான் விடுதலை செய்ய முடியும். இது ஒன்று. முதல் பிரிவை பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்ற டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படியான ஒரு போலீஸ் வழக்கு தொடுத்திருந்தால் அதில் இந்திய அரசை கலந்து கொண்டதற்கு பிறகு விடுதலை செய்ய வேண்டும், ஒன்லி ஆஃப்டர் கன்சல்டேஷன். இந்த 2ம் வெவ்வேறு பிரிவுகள் என்பது ரொம்ப எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று கன்கரன்ஸ் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று கன்சல்டேஷன் சம்பந்தப்பட்டது. 2ம் ஒன்றாக இருந்தால் 2 பிரிவை வைக்க வேண்டிய தேவையே ஏற்பட்டிருக்காது. இந்த ஒரு கேள்விக்கு விடை கண்டு விட்டாலே தமிழக அரசினுடைய முடிவு சட்டப்படி சரியானது என்ற முடிவுக்கு வந்துடலாம். அது வெறும் 7 பேருக்காக மட்டுமல்ல, இதில் எந்த விதத்திலும் தொடர்பில்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிற சிறைகளில் பல ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகு வழக்கமான சட்ட நடைமுறைப்படி விடுதலையாக வேண்டியவர்களின் விடுதலை கூட தேக்கி நிறுத்தப்பட்டிருக்கு பாருங்க. அந்த செய்தி ஒழிந்து போகும். இன்னொரு செய்தியில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இது போன்ற ஒரு சிக்கலில் 80ஆம் ஆண்டு மாரூராம் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய விரிவான தீர்ப்பு இந்த கேள்விகள் அனைத்திற்கும் ஏற்கனவே விடை சொல்லிவிட்டது. திரும்ப இதை மீண்டும் எழுப்ப வேண்டிய தேவையே இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் பவர் என்ன, ஸ்டாட்யூட்டரி பவர் என்ன, எது ஓவர் ரைடிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு. உச்சநீதிமன்றத்தின் முன்னால் இதை பற்றி விரிவா விவாதிச்சு அந்த விவாதத்துக்கு பிறகுதான் சதாசிவம் 5 நபர்கள் கொண்ட 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இதை விசாரிக்கட்டும், 7 முக்கியமான வினாக்களுக்கு இதுல விடை தேவைப்படுகிறது அப்படின்ற ஒரு முடிவு வந்திருக்காங்க. 80வது ஆண்டுல வந்த தீர்ப்புலே எல்லாம் இருக்குன்னா உச்சநீதிமன்றம் அதை செய்திருக்காது இல்லையா? இல்ல, என்னன்னா இவங்க எழுப்பியதற்கு பிறகு அவங்க ரெஃபர் பண்றாங்கிறது சரி, ஆனா ஒரு விரிவான விவாதத்திற்கு பிறகு என்று அதை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க முதல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, மாநில அரசுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் இங்க 2 சிக்கல் இருக்கு. குற்ற நடைமுறை சட்டத்தினுடைய
35வது பிரிவை பயன்படுத்துவதுன்னு அவர் சொல்லிட்டதுனால அதுக்குள்ள இந்த விவாதம் வருது. ஆனால் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் நளினி வழக்கில் இந்த குற்ற நடைமுறை சட்டத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 161வது உறுப்பை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த 161 படி மாநில ஆளுநருக்கு இருக்கிற சாவரின் பவர்ஸ், இறைமை வாய்ந்த அதிகாரங்கள் தண்டனை குறைப்புக்கு, அது மாநில அரசைத்தான் சேரும் என்பது ஏற்கனவே அவங்க கவர்னருடைய உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அமைச்சரவையின் முடிவுதான் அதுல அமைச்சரவை முடிவுதான். எனவே அமைச்சரவைக்கு அந்த அதிகாரம் உண்டு. இந்த பிரிவு இல்லைன்னா அந்த பிரிவின்படி கூட இருக்கு. எனவே இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. அவர்கள் இந்த சிக்கலை அவங்க புதிய புதிய சிக்கல்களை எழுப்புகிற பொழுது நீங்க இவ்வளவு காலதாமதமாகணும் அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உடனடியாக முடிவு செய்வாங்கன்னு எதிர்பார்த்து கொடுத்தாங்க. இப்ப வரப்போகுது, வழக்கு வரப்போகுது. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்திய அரசோ தமிழக அரசோ வேறு எந்த அரசுமோ எந்த ஒரு சட்ட வல்லுநருமோ இந்த 435க்கு இப்படி ஒரு விபரீதமான விளக்கத்தை கொடுக்க முடியும் என்று நான் நம்பவே இல்லை. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, குறிப்பா குற்றத்தின் கொடுமை இது எல்லாமே பார்க்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். இந்த நாட்டின் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அவர் கொல்லப்பட்ட விதம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பலரும் விடுதலை செய்யப்பட்டாலும் அந்த வழக்கில் இந்த சிலர் ஏன் விடுதலை செய்யப்படவில்லை என்ற கேள்வி எழுகிறது. அப்ப குற்றம் புரிந்தவர்கள் என்பது உச்சநீதிமன்றம் கடைசி வரைக்கும் ஏத்துக்கிட்ட ஒண்ணு. அதற்கு மேல ஜனாதிபதி அவர்களும் இவர்கள் குற்றம் செஞ்சிருக்காங்கன்ட்டு எவிடன்ஸ், அந்த எவிடன்ஸின் அடிப்படையில், சாட்சியங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. என்னன்னா இப்போ விவாதிக்கப்படுறது என்னன்னு சொன்னா, அன்றைக்கு 26 பேருக்கும் தூக்குன்னு சொல்லி கீழ் நீதிமன்றம் சொன்னது. உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கே போகல, ஏன்னா தடால விசாரிச்சாங்க. உச்சநீதிமன்றம் அதில் 7 பேரை தவிர மீது எல்லோரையுமே விடுதலை செய்தது. 19 பேர் மேல விடுதலை செய்யல நான் கேக்குறேன். இப்போ அதற்கு பிறகு அன்றைக்கு விசாரணை அதிகாரியாக இருந்த தியாகராஜன் போன்றவர்கள், தியாகராஜனே சொல்றார், நான் தான் பேரறிவாளனுடைய சாட்சியத்தை நான் தான் விசாரிச்சேன், ஆனா அப்படி எழுதினப்ப நான் தவறா எழுதிட்டேன், அவர் சொல்லாத ஒன்றை சொன்னதாக தியாகராஜன் இதை ஏன் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி போய் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இன்றைய விஷயத்தை ஏன் அஃபிடவிட் போடல? ஏன் அதே தியாகராஜன் ஏன் அஃபிடவிட் போடல? சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நான் தப்பா பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், இன்னைக்குள்ள விஷயத்துக்கு வருவோம். காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கு ஒரு கடும் நிலை எடுத்தது. தமிழக அரசு அமைச்சரவையை கூட்டி நாங்க விடுதலை செய்கிறோம், எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னப்ப பிரதமர் அலுவலகத்திலிருந்து மறுப்பு கொடுத்தாங்க. நீங்க விடுவிக்க கூடாது, சட்டப்படி அது தவறு அப்படின்னு சொன்னாங்க. உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கடைபிடிக்க போகிறதா? காங்கிரஸ் அரசு எடுத்த நிலையை இந்த அரசு செய்யும் எதிர்பார்க்கறீங்களா? செய்யணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் அரசு மட்டும் கிடையாது, மத்தியில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, இந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் கொல்லப்பட்டிருக்கிறார், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த வழக்கில் பலரும் விடுவிக்கப்பட்டாலும் இவர்கள் விடுவிக்கப்படவில்லை. இவர்கள் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அரசியல் சாசன அமர்வுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 7 கேள்விகள்ல இந்த பெயர்களே இல்ல. கேள்விகள் என்னன்னா, இதுல மாநில அரசுக்கு என்ன அதிகாரம், மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம், அதாவது சிறப்பு புலனாய்வு குழு இதை புலனாய்வு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு சிபிஐ கீழே வந்த இந்த கேஸ் குறிப்பா 435 கீழ் 432 மற்றும் 433 பிரிவுகள்ல அந்த ஷரத்துக்கள்ல வரக்கூடிய கேசஸ்ல கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறது, இவர் சொன்ன கன்சல்டேஷனா இருக்கட்டும், கன்கரன்ஸா இருக்கட்டும், இந்த 2 பிரிவிலையுமே சிபிஐ புலனாய்வு செய்த கேஸ்ல அந்த ப்ராசஸ்ங்கிறது கட்டாயம். அதனால்தான் சட்டமன்றத்தில் இவங்க தீர்மானம் நிறைவேற்றினா கூட மத்திய அரசிடம் நாங்கள் இதை அனுப்பி வைக்கிறோம், ஒரு கெடு ஒண்ணு நிர்ணயிச்சாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில், தீர்மானம் நிறைவேறும், அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஆனாலும் அந்த ஒரு கெடுவை நிர்ணயிச்சு அவங்க அனுப்பி வைத்தாங்க. அன்னைக்கு அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை அவர்கள் மத்திய அரசுக்கு நாங்க கெடு வைக்கிறோம், நீங்க தீர்மானம் நீங்க முடிவு பண்ணலன்னா நாங்க அவங்களை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகையால இவங்க கொடுத்த கெடுவின் காரணமாக அந்த மாதிரி கெடு கொடுக்கிறதுக்கு மத்திய அரசு அன்னைக்கு எந்த இதுலயும் இல்ல. ஆகையால தான் மாநில அரசு மீது கூட அந்த வழக்கு போடப்பட்டது. மத்திய அரசே மாநில அரசு மீது வழக்கு போடக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கியது. ஆகையால் இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிஐ நடத்தின கேஸுங்கனால மத்திய அரசுக்கு தான் அதற்குண்டான உரிமை இருக்கிறது. இன்னைக்கு மத்திய அரசே அதை தாரவாத்து கொடுத்தாங்கன்னா தங்களுடைய சுயநலத்திற்காக தாரவாத்து கொடுக்கிறார்கள் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். ராஜ்யசபால அவங்க ஸ்ட்ரென்த்துக்காக அவங்க செய்யக்கூடிய கபட நாடகம் என்று அந்த நிலைக்கு இன்னும் பிஜேபி வரல. நீங்களா அதுக்கு உள்ள அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுடைய
வேடத்தை நாங்க வெளிப்படுத்த கருணை மனு மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் குடியரசுத் தலைவர் மிக தாமதப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு வழக்கை தொடுத்து 11 ஆண்டு காலம் எங்க மனு மேல நடவடிக்கை எடுக்கலன்னு இதுல முருகன் உள்ளிட்டவர்கள் வழக்கு தொடுத்ததுல உச்சநீதிமன்றம் அவர்களுடைய தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைச்சது. அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசு, மத்திய அரசு அதன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நேரத்தில் தண்டனை குறைப்பையே கொடுக்க கூடாது, தூக்கு தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை அன்னைக்கு அவங்க சொன்னாங்க. அன்றைய அரசு அதுல இறுதி வரையிலும் உறுதியா இருந்தது. உச்சநீதிமன்றம் அதை நிராகரிச்சிடுச்சு. அப்புறம் விடுதலை செய்யும் போதும் அதுல காங்கிரஸ் அரசு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து, கடுமையான நிலைப்பாட்டை எடுத்ததுன்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குமா? ஆட்சி மாறின நிலையில பிரதமர் நரேந்திர மோடி சில வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லிட்டு வரார். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், மாநிலங்களை கலந்தாலோசித்து அவர்களுடன் கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி. இன்னொன்று டீம் இந்தியான்றது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் மட்டும் கிடையாது, மாநில அரசுகளையும் மாநில முதல்வர்களையும் உள்ளடக்குனது தான் என்னோட டீம் இந்தியா அப்படின்னு சொல்ற நிலையில தமிழக அரசின் தீர்மானத்தை அவர்கள் ஏற்கக்கூடிய நிலையோ அல்லது கடந்த ஆட்சியினுடைய நிலையிலிருந்து மாறுபட்ட நிலையோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ நம்முடைய பிரதமர் அவர்கள் இப்போ ரொம்ப கவர்ச்சிகரமாக பேசக்கூடியவர் என்பது நாடே அறிந்த உண்மை. எனவே அவர் இந்த மாநில உரிமைகள் பற்றியெல்லாம் சொல்றது அல்லது கூட்டாட்சி முறை என்று சொல்வதெல்லாம் ஒரு கவர்ச்சிக்கான பேச்சா மட்டும்தான் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு பட்ஜெட்டில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இன்னைக்கு மாநில அரசுடைய நிதியை எப்படி குறைச்சிருக்காங்க. தமிழக அரசுக்கே ஒரு ஆண்டுக்கு 5000 8000 கோடி ரூபாய் நிதி இன்னைக்கு நம்முடைய வருவாய் குறைக்கப்பட்டிருக்கு வரி பகிர்வுலேருந்து. எனவே அவருடைய பேச்சை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ரெண்டாவது, நான் அதுக்கு முன்னே ஒன்றை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். சிஆர்பி செக்ஷன் 435A ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் இப்போ எல்லாருமே நம்ம பொதுவாக பேசும்போது, இப்போ மட்டும் இல்லை, போன பிப்ரவரி அந்த சமயத்தில் வந்த விவாதத்தின் போதும் இப்படி தான் சொல்லப்பட்டது. அதில் ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லியிருக்கு. இது சிபிஐ சட்டம் இருக்குது பாருங்கள், அது சட்டத்தை அடிப்படையில் தண்டிக்கப்பட்டால், மத்திய அரசினுடைய சொத்துக்கு சேதம் ஏற்பட்டது அந்த குற்றங்களில் தண்டனை பெற்றால், அல்லது மத்திய அரசு ஊழியர் சம்பந்தப்பட்ட குற்றத்தில் தண்டனை பெற்றால், இதுல ஒன்று கவனிக்கணும், விசாரிக்கப்பட்டால் என்பதல்ல, தண்டிக்கப்பட்டால் என்றுதான் அந்த சொல்லியிருக்கு. ஆக இந்த வழக்கை பொறுத்தளவில் இது சிபிஐ விசாரித்திருக்கலாம், தடா கோர்ட்ல இந்த விசாரணை நடந்திருக்கலாம். ஆனால் தண்டிக்கப்பட்டது 120B-லையும் 302-லையும் தான். தடா வழக்குகளை மொத்தமாகவே உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு. கேடி தாமஸ் அதுக்கப்புறமான உறுதிப்படுத்தும் போதும் கூட இதுல தடா இது பொருந்தாது என்பதை தெளிவா சொல்லியிருக்காரு. எனவே இது மத்திய அரசோடு கலந்தாலோசிக்க தேவையற்ற ஒரு வழக்கு என்பது முதல்ல ஒண்ணு. அப்ப மத்திய அரசாங்கத்தை மாநில அரசு கலந்தாலோசித்திருக்கவே கூடாது, அந்த இடத்துல அதே தேவையில்லை. இன்னைக்கு நீங்க இன்னொன்னு நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். 1987 மத்திய மாநில உறவுகள் பற்றி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் கருத்துக்களை கேட்டு ஒரு 2 வால்யூம் அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கை சமயத்தில் அப்போது இருந்த தமிழக அரசு சார்பா கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனையில் விரிவான இதுவே தமிழ்நாடு கொடுத்தது தான். கிட்டத்தட்ட 100 பக்கம் இருக்குது தமிழ்நாடு கொடுத்தது. இன்னும் சொல்லப்போனா நம்ம பெருமையா சொல்லிக் கொள்ளலாம், இந்தியாவிலேயே மத்திய மாநில உறவுகளை பற்றி மிக அக்கறையோடும் ஆழ்ந்த அறிவோடும் இருக்கிறது தமிழ்நாடு தான். இந்தியாவில் வேற மாநிலத்தில் எங்கேயுமே இல்லை. இங்கதான் அதுக்கான தெளிவு இருக்கு. அது நம்ம இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், அந்த அளவுக்கு தெளிவு பெற்றவர்கள். அதுல அப்ப என்ன சொன்னாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான வழக்குகளை தவிர வேற எதுக்குமே மேல்முறையீடு தேவையில்லை, உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இங்க இருந்து தமிழக அரசால் சொல்லப்பட்டது. ஆனால் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அதே திராவிட முன்னேற்ற கழகம் 2009 என்ன செஞ்சது, தென்தமிழன்கிற ஒருத்தர், இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வழக்க சொல்லலாம், தென்தமிழன் என்பவர் இதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டார். இந்த இதுக்குள்ள அதுல அப்போ அந்த தண்டனை குறைப்பை அவருக்கு பொருந்தாது என்று சொன்னது. அதுக்கு நீதியரசர் சந்துரு அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, மாநில அரசுக்கு 161 கீழே இருக்கிற அதிகாரமோ 72 கீழே இருக்கிற ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரமோ கவர்னர் இருக்கிற அதிகாரமோ ஈக்குவல். மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ கருணை காட்டுவதற்கு அதே அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு என்பதை நீதியரசர் சந்துரு அவர்கள் 2009 தீர்ப்புல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அனுப்பிச்சு வச்சாங்க, பதில் சொல்லுங்க. பின்ன எதுக்காக மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க? எனவே இன்னைக்கு சட்டமன்ற தீர்மானம் ஏற்றி மத்திய அரசுக்கு ஏன் அனுப்பிச்சு வச்சாங்க? அத பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வரும்போது பேசுங்க நீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இதுல நான் சொல்ல வர விரும்புறது, இன்னைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் இதுல வேற ஏதாவது செய்யுமான்னு கேட்டா, முல்லை பெரியாறு இதுல இப்போ அண்மையில அபிடவிட் போடப்பட்டது.
இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய ரிப்போர்ட்டை வந்து அபிடவிட்டாக சேர்த்து போட்டாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவையற்ற இல்லாத விஷயங்கள் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. இப்போ அதை தான் இன்னைக்கு மத்திய உளவு நிறுவனங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியான ஒரு நிலை எடுத்துக்கிட்டு இருக்க மத்திய உளவு நிறுவனங்கள் நிச்சயமாக காங்கிரஸ் அரசு ஏற்கனவே இருந்த அரசிலிருந்து வேறுபட்டு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, இந்த கடந்த ஓராண்டாக தொடர்ந்து மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு அதிகாரம் எல்லாம் மத்தியில குவிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு, வெகு வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல காங்கிரஸே முந்திர நிலைமை மாறாதுன்றீங்க. நிலைமை நிச்சயமாக மாறாது, இன்னும் மோசமா தான் போகும். நம்ம இந்த சட்ட நுணுக்கங்கள் மற்ற ஆய்வுகளுக்கெல்லாம் போக வேண்டாம். அதுல 80-87 நடந்த விஷயங்கள் வேண்டாம். இந்த இப்ப சமீபத்தில் நடந்த கர்நாடகாவில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய கேஸ் நடந்ததை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அதுல அப்பீலுக்கு போகும்போது என்ன சொன்னாங்க? இந்த கர்நாடகா அரசு அப்பீலுக்கு போகும்போது அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது, ஏன்னா தமிழ்நாடு அரசு தான் கேஸ் போட்டிருக்கு, கர்நாடகா இடம் மட்டும் வசதியை தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாங்க. இல்ல இல்ல கர்நாடகாவுக்கே ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கு அப்படின்றது அடுத்த இதுல வந்தது. 2 ஜட்ஜஸ்ல ஒரு பானுமதிங்கிற ஜட்ஜி டிசென்ட் நோட்டும் கொடுத்தாங்க. அப்ப யார் இந்த ஸ்டாண்ட் எடுத்ததுன்னா இதே அதிமுக அரசு தான். பானுமதி சொன்ன தப்புன்னு சொல்லி அதுக்கு அடுத்து வந்த ஜட்ஜ்மென்ட் தப்பா சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு இன்டர்பிரேஷனுக்கு வழி இருக்குங்கிற ஆகையினால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்ப இவங்களை எல்லாம் விடுதலை பண்ணணும் பண்ண வேண்டாங்கிறதுல நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது. விடுதலை பண்ணணுங்கிறத உண்மையாக மனிதாபிமானத்தில் சொல்றேன். ஆனால் யார் இதுல ப்ராசிக்யூஷன் அத்தாரிட்டி? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை அந்த கைதிகளை ஜெயில வைக்கிறதா. இவங்க அவங்களை குற்றம் தண்டிச்சு கைதிகளை வச்சிருந்தா அவங்களுக்கு விடுதலை பண்ணதுக்கு அதிகாரம் இருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தின ஒரு கேஸ், அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இதுல அதிகாரம் உண்டு. இந்த இவ்வளவு சின்ன விஷயம் தான். இதுக்கு நம்ம பிரிவுகள், சட்ட பிரிவுகளுக்கு எல்லாம் பார்க்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. அது மட்டும் கிடையாது, இந்த சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ ஆரம்பிச்சும் போது நம்ம ராணுவத்திலிருந்து, அப்ப இருந்த பிரிட்டிஷ் ராணுவத்திலிருந்து நிறைய பேர் போனாங்க. போர் முடிஞ்ச உடனே அவங்களை கைதிகளா நடத்தும் போது நேரு அவங்களுக்கு வக்கீலா ஆஜராகி அவங்களை குற்றம் தண்டிக்க கூடாதுன்னாரு. அதே நேரு பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை ராணுவத்தில் எடுத்துக்கோங்கன்னு வரும்போது மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா உணர்ச்சி வேற, அவங்களுடைய பெட்ரியாட்டிசம் அதுல எல்லாம் கொஸ்டின் கிடையாது. நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு, ராணுவத்துக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, அதுல நம்ம மீற முடியாது அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த விஷயம் நடைமுறைகளுக்கு புதிய விரைவிலக்கம் தர வேண்டிய தேவை இப்போ வந்திருக்கு. அதான் உச்சநீதிமன்றம் தரப்போகிறது, விசாரிச்சு தரப்போகிறது. ஒரு சில மாதங்கள்ல வரப்போகுது. திருச்சி இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி இவங்க கேட்கிற நீதிமன்றத்தின் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒன்று வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருப்பதுதான் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானா அல்லது மாற்றி அமைக்கப்படணுமா அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு வினாவாக வச்சிருக்காங்க. அதுல உங்களோட பார்வை என்ன? இதுல முதல்ல ஒரு செய்தியை நான் தெளிவுபடுத்துறேன். இப்ப உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டிருக்கிற வழக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அல்ல. இது மொத்தமா இருக்கிற எல்லா வழக்குகளையும் 435க்கு என்ன பொருள், இதான் மையமான கேள்வி. ஆயுள் கைதிகளுக்கு விடுதலை உரிமை இருக்கா இல்லையா, இதெல்லாம் தான் கேள்வி. எனவே ராஜீவ் வழக்கை பற்றி விவாதிப்பதாக இருந்தால் தனியாக விவாதிக்கலாம். ஒருவேளை ராஜீவ் கொலை கொடிய கொலை என்பதற்காக இந்தியா முழுவதும் இருக்கிற ஆயுள் கைதிகளை எல்லாம் விடுதலை செய்யாமல் வைத்திருக்க வேண்டும் என்று வாதிட்டால் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஆனால் நீதிமன்றத்தின் முன்னால் இருக்கிற கேள்வி 435. மாநில அரசு என்ன செய்யணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஆக்ட். இதான் சட்டத்தினுடைய ஆரம்பமே. எனவே செயல்பட வேண்டியது மத்திய அரசு அல்ல, மாநில அரசு தான். ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஆக்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் சர்டன் கேசஸ். எனவே இந்த இதெல்லாம் குழப்பமே வேண்டாம். உச்சநீதிமன்றத்துக்கு இதுல குழப்பம் கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு கேள்வி கன்சல்டேஷன் பற்றியது. இப்போ ஆயுள் கைதியா என்ன? காந்தியடிகள் கொலை வழக்கில் கோபால் கோட்ஸே 64 ஒரு வழக்கு தொடர்ந்தார். நான் 14 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டேன், ஆயுள் தண்டனை என்றால் 14 வருஷம் தானே, என்னை ஏன் விடுதலை பண்ணாம இருக்காங்க, ரெவிஷன் உட்பட எனக்கு 14 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். அப்ப நீதிமன்றம் சொன்னது லைஃப் இஸ் லைஃப், இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு சொன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு அதான் பொருள். எனவே லைஃபருக்கு he has no right to release. இது அதுக்கு பிறகு பல வழக்குகளில் சொல்லப்பட்டுடுச்சு. நான் உயர்நீதிமன்றத்தில் நடத்தின வழக்கில் கூட சொல்லி இருக்கிறாங்க. ஆனா 80ஆம் ஆண்டு மாடூராம் வழக்கு என்ன சொன்னாங்கன்னா, ரைட் டு ரிலீஸ் என்பது வேறு, ரைட் டு கன்சிடரேஷன் ஃபார் ரிலீஸ் என்பது வேறு. விடுதலைக்கான உரிமை வேறு, விடுதலைக்கு பரிசீலிக்கப்படுகிற உரிமை வேறு. ஆனா பரிசீலிக்கப்படுதல் என்று வந்துவிட்டால் அது ஆர்டிகல் 21 அடிப்படையில் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலா, ஃபேரா, ஜஸ்டா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்ற அடிப்படையில் ரைட்டுக்கு, ஏன்னா இதுலயே 433 to 435 இருந்துச்சுனாலே என்ன அர்த்தம்னா லைஃபர் ஹஸ் எ ரைட் டு பி கன்சிடர்ட் ஃபார் ரிலீஸ், நாட் டு பி ரிலீஸ்டு. அந்த கன்சிடரேஷன் எப்படி இருக்கணும்? பாரபட்சம் இல்லாத இருக்கணும்.
ஒரு நியாயமானதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும். வகுத்தளிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி நீங்க சொல்ற சதாசிவம் தீர்ப்பிலேயே அவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஆஃப்டர் ஃபாலோயிங் டியூ ப்ரொசீஜர் ஆஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா சொல்லியிருக்கார். அது அந்த டியூ ப்ரொசீஜரை தான் தமிழக அரசு ஃபாலோ பண்ணாங்க. அவங்க அமைச்சரவையில் முடிவெடுத்து அப்படியே விடுதலை பண்ணில்ல, கன்சல்டேஷன் என்ற அடிப்படையில் தான் இந்திய அரசுக்கு அனுப்பினார்கள். காலக்கெடு நிர்ணயிப்பது எங்களுக்கு 3 நாள் போதாது என்றால் போதாது என்று சொல்ல இந்திய அரசுக்கு உரிமை இருக்கிறது. ஏதோ அவங்க ஒரு சாம்ராஜ்யம் மாதிரியும் இது ஒரு குறில அரசு மாதிரியும் நீ யார் எனக்கு கெடு விதிப்பது? எத்தனை சட்டமன்ற தீர்மானங்களுக்கு இந்திய அரசு பதிலளித்திருக்கிறது? மன்மோகன் சிங் அரசாங்கம் எத்தனை தீர்மானங்கள்? ஏதாவது ஒரு தீர்மானம் காட்டுங்க. திமுக ஆட்சியில் 3 முறை போட்ட தீர்மானங்கள் போரை எதிர்த்து ஒரு முறையாவது பதில் கடிதம் எழுதியது உண்டா அவர்கள்? ஐநா மனித உரிமை மன்றத்தில் ஆதரவு எத்தனையோ சொல்றேன். இதே வழக்கில் சொல்றேன். வேறொரு விவாதத்துக்கு நீங்க வேறொரு விவாதம் இந்த விவாதத்திலேயே நான் சொல்றேன், மாநில அரசு செய்தது சரியானது. இட் இஸ் விதின் இட்ஸ் ஓன் ரைட்ஸ். அந்த அடிப்படையில் தான் அது கன்சல்டேஷன் பண்ணியது. அந்த கன்சல்டேஷனுக்கு பதிலளிக்காமல் நீதிமன்றத்திற்கு போனதுதான் நடவடித்தனம். சரி, நீங்க மன்மோகன் சிங் அரசு போனதுன்னு சொல்றீங்க. மன்மோகன் சிங் அரசு அன்றைக்கு போனதா நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கூட இதை விடுதலை செய்யக்கூடாது, எங்களை கேட்காமல் விடுதலை செய்யக்கூடாது அன்னைக்கு அறிவிப்பு கூட கொடுத்தாங்க. இப்போ ஆட்சி மாறி இருக்கக்கூடிய நிலையில நரேந்திர மோடி அரசாங்கம் மாநில அரசு ஜெயலலிதா அவர்கள் போட்ட அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரிகளை மதித்து, மாநில உணர்வை மதித்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளின் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய தண்டனையை நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு இப்ப சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம், சொல்ல வேண்டும் என கோருகிறோம். எனக்கு இது பிஜேபி காங்கிரஸ் பாலிடிக்ஸா நான் பார்க்கல. சட்டத்தில் என்ன இருக்கோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். பாஜக ஆட்சி காலத்தில் ஆயுள் கைதி யாரையுமே விடுதலை பண்ணலையா? காங்கிரஸ் அரசாங்கம் தானே மகாராஷ்டிரத்தில் காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களை விடுதலை செஞ்சாங்க. செஞ்ச தப்புன்னு நான் சொல்ல. ஒவ்வொரு வழக்கிலையும் தெளிவா ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புறேன். இல்ல, ஒரு ஆட்சியுடைய அணுகுமுறை ஒன்றாகும், இன்னொரு ஆட்சியோட அணுகுமுறை வேறொன்றாகும். ஆனா that should be reasonable, that should be explained before a court of law. விளக்கம் சொல்ல முடியாதாக இருக்க முடியாது. நான் ஒன்னு சொல்றேன், இதே ராஜீவ் காந்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க, எப்போது கன்விக்ஷன் என்ற கேள்வி வருகிறதோ, குற்றவாளியா இல்லையா, look at the crime, not at the criminal, not at the person who committed the crime. குற்றம்னா குற்றவாளி தான், அவன் யாரா இருந்தாலும் சரி. இரண்டாவது, when considering the question of sentence, என்ன தண்டனை கொடுக்கணும்னு பார்க்கும்போது look at the crime and also the criminal. ஆனால் தண்டனை கழிச்சு விடுதலை என்ற கேள்வி வரும்போது look at the criminal and not at the crime. குற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப போய் 24 வருடம் தண்டனை கழித்ததற்கு பிறகு நீங்கள் குற்றவாளி ஜெயிலில் இருந்து போய் தீர்ந்திருக்காரா, சிறை அதிகாரி பரிந்துரை செய்கிறாரா, அட்வைசரி போர்டு பரிந்துரை செய்கிறதா, நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்கள், சிறையில் அவனுடைய வரலாறு என்ன, இதையெல்லாம் தான் பரிசீலிக்கணும். இதை விட்டு அந்த குற்றம் கொடுமையானது தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. வேற என்ன? திருமதி விஜயதாரன், இதுல முக்கியமான 3 கேள்விகள் விவாதத்துக்குரியது. ஏழு. ஒன்று, உரிய அரசாங்கம் அப்படின்னு சொல்றது மாநில அரசா மத்திய அரசா? இன்னொன்று, ஆயுள் சிறை அப்படின்றது வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் சிறையில் இருக்கணுமா இல்லையா அப்படின்னு ஒண்ணு. அவருக்கு விடுதலை கோரக்கூடிய, முன் விடுதலை கோரக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கா இல்லையான்றதை கேட்டிருக்காங்க. அதோட சேர்த்து இன்னொன்று, புதிதாக ஒரு பிரிவை உருவாக்கலாமா? தூக்கு தண்டனை தர வேண்டிய, மரண தண்டனை தரக்கூடிய வழக்குகள்ல அவங்கள ஒருவேளை மன்னித்து அவங்களுக்கு தண்டனை குறைப்பு செய்கிற போது அவர்களுக்கு 14 ஆண்டு ஆயுள் அப்படின்றது பொருந்தாது, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு புதிய விதியை உருவாக்கலாமா? ஸ்பெஷல் கேட்டகரி ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அதுல உங்களோட கருத்து என்ன? இப்ப அதற்கென்று ஒரு தனி சட்டம் இல்ல, அதுதான் உண்மை. இப்ப இவங்க கேட்டிருக்கிற கேள்வி எல்லாமே பாத்தீங்கன்னா அதற்கென்று ஒரு சட்டம் உருவாக்கப்படலாமா என்ற ஒரு ஆலோசனை கூட. இந்தியா முழுவதும் பல்வேறு வழக்குகள், இன்னைக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு என்பது ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ், இது போன்ற பல சென்சிட்டிவ் கேசஸ் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா நிறைய ஸ்டேட் கவர்மெண்டால ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட பல வழக்குகள் இன்னைக்கும் விடுதலை பெற்று இவங்க தூக்கு தண்டனையிலிருந்து ரிலீஸ் ஆகி இன்னும் லைஃப் டேர்ம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. அப்படி பார்க்க போனால் இந்த மாதிரி வழக்குகள்ல பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஏஜென்சி, ஸ்டேட் ஏஜென்சி என்ற என்கொயரி, அதனால வர சென்டென்ஸ் அப்படிங்கறத பார்க்காம இந்த கேசஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கால நிர்ணயம் என்பது இன்னும் சட்டப்பூர்வமா எங்கேயும் வரல. இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ஸும் பெரிய அளவுல இல்ல. அந்த தண்டனை பெற்றவங்க தொடர்ந்து இருந்துட்டே இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட பவர்ஸ்ல ஸ்டேட் ஏஜென்சியை என்கொயர் பண்ணி அவங்க தண்டனை பெற்றிருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட பவர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுது, அவங்களோட நன்னடத்தை அதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம முன்னுதாரணம் இல்லாம கிடையாது.
ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை தான் இப்ப வந்து இது ஒரு பெரிய கேள்வி எழும்பி இருக்கு. இதனால ஒரு சட்டம் உருவாகிறதுக்கு இந்த எல்லா கேள்விகள்லையும் குறிப்பா வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கலாமா இல்ல இரட்டை ஆயுள் தண்டனையாக வைத்துக் கொள்ளலாமா, இப்படிலாம் கூட ஒரு சிந்தனை இருக்கலாம். அது ஏன் ஒரு 20 வருஷமா இருக்கக்கூடாது, ஏன் அது ஒரு 30 வருஷத்துல ஏன் முடியக்கூடாதுன்னு நினைக்கலாம். இல்லைன்னா இந்த சூழ்நிலைகளுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணலாங்கிற முடிவுக்கும் வரலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். அதாவது அதே நேரம் அந்த செய்த கிரைமோட அந்த கொடூரம் என்ன அதை பொறுத்தும் தீர்மானிக்கலாமான்னு கூட ஒரு சட்டம் உருவாகலாம். அப்படியும் வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாமே அன்ஆன்சர்டா தான் இருக்கு. பதில் கூற முடியாத இடத்துலதான் இன்னைக்கு இருக்கு, நிலுவையில இருக்கு. ஆனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும் பட்சத்துல புதிய சட்டம் பாராளுமன்றம் இயற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் பாராளுமன்றத்துக்கு சட்டம் இயற்ற அவசியமே இல்லையே, கிடையாது. தீர்ப்பு வந்த பிறகு ஒருவேளை கவர்மெண்ட் அடுத்த கட்டம் இல்ல. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த கேஸுக்குன்னு இல்லாம எல்லா கேஸுக்கும் நாங்க முடிவு பண்றோம்ட்டு ஒரே மாதிரி பார்க்க முடியாது. கேஸோடைய தீவிரத்தை குறிப்பிட்ட வழக்குக்காக இல்ல இது நீங்க குறிப்பிட்டீங்க. இல்ல இதுல இப்ப வந்து கொடுக்கப்பட்டிருக்க இந்த 7 கேள்வி இருக்கு பாருங்க. ஆயுள் முழுக்க இருக்கலாமா இல்லையா, ஆயுள் தண்டனை ஏற்கனவே பல தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சிஆர்பிசி 433A ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த என்ன சொல்லுதுன்னா யாருக்கு ரெமிஷன் கொடுக்க முடியும், அதாவது மரண தண்டனை குற்றத்துக்கான ஆயுள் தண்டனை இருக்கிற கைதியை ரெமிட் பண்ணலாம், ரெமிட் பண்ணி விடுதலை செய்யலாம். எப்போ விடுதலை செய்யக்கூடாதுன்னா 14 வருஷத்துக்கு முன்னே விடுதலை செய்யக்கூடாது. அப்போ அதில் என்ன சொல்லிட்டாங்க, 14 வருஷம் அதுக்கு அப்புறம்னா நீங்கள் விடுதலை செய்யலாம். அப்போ ஆயுள் தண்டனைங்கிறது ஆயுள் முழுக்கன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு தான் 433A சட்ட இது வந்து நம்ம வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு அது சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ திருப்பி அதை ரீஓப்பன் பண்ணுறாங்க. இன்னொன்று இந்த கேள்விகளில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. என்னென்னா குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்க அதிகாரம், அடுத்து கோர்ட்டு, இவங்க இந்த 3 அதிகாரத்தின் அடிப்படையில் ரெமிஷன் தண்டனை குறைப்பு செய்யப்பட்ட ஒருவர் திரும்ப வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஒரு நிர்வாகம் வந்து திருப்பி தண்டனை குறைப்பு செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்போ மாநில அரசு வந்து இப்போ நம்ம வந்து தண்டனை குறைப்பு செய்துன்னா இதுவா எக்ஸிக்யூட்டிவா பண்றது கிடையாது, இதுவும் ஆளுநர்கிட்ட கேட்டது தான் ஒப்புதல் பெற்று தான் அதை பண்ண போகுது. அதனால இவங்க தண்டனை குறைப்பு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கீழே வருமா, இது எக்ஸிக்யூட்டிவ் எப்பயுமே அதை பண்ண முடியாது. எனவே இந்த மாதிரி வந்து இதுல வந்து ஆளுநரே இல்லையே. நீங்க வந்து அரசியலமைப்பு சட்ட பிரிவின் கீழே வந்தாதான் ஆளுநர் வர்றாரே தவிர நீங்க குற்றவியல் தண்டனை சட்டத்தினோட பிரிவின் கீழே பண்றப்ப ஆளுநருடைய ஒப்புதல் ஒண்ணு வர்றதில்லை. அதுதான் இப்ப நீங்க அந்த அதிகாரத்தை அவங்க கொஸ்டின் பண்ணல. ஆனா இப்போ வந்து ஒரு மாநில அரசு எடுக்கிற அந்த அதிகாரத்தை வந்து வெறும் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ண முடியுமா அப்படின்ற இந்த கேள்விங்கிறது மீண்டும் மத்திய மாநில அரசுகளுடைய அதிகாரங்கிற அந்த பட்டியல் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையுமே ரீதிங்க் பண்ண ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை விட அமைச்சரவையின் அதிகாரம் குறைந்ததாக பார்க்கப்படக்கூடியது மாதிரியான ஒரு பார்வை இதுல வருது. அது வந்து மாநில அதிகாரத்தை வந்து பறிக்கிறதுக்கோ குறைக்கிறதுக்கான ஒரு வழி உண்டு பண்ணுது. இந்த கேள்வியை அதை நோக்கி வந்து லீட் பண்ணுது. எனவே இது வந்து மாநில அதிகாரத்தை காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வழக்குல அந்த நிலையை வந்து தமிழக அரசோ மத்திய அரசு எடுக்கணும். இதுல இன்னொரு கருத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப குடியரசுத் தலைவருக்கு கருணை வழங்கக்கூடிய அதிகாரம் அரசியல் சட்டத்தினுடைய 72வது பிரிவில் இருக்கு, ஆளுநருக்கு 161வது பிரிவில் இருக்கு, அதே மாதிரி உச்சநீதிமன்றத்திற்கு 32வது பிரிவில் அதற்கென்று சில பிரத்யேகமான அதிகாரங்கள் இருக்கு. இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி ஒருத்தருடைய தண்டனையை குறைத்த பிறகு மீண்டும் ஒரு தண்டனை குறைப்பை மாநில நிர்வாகம் எக்ஸிகியூட்டிவ் தர முடியுமா அப்படின்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அதுக்கான கேள்வி கேட்கிறாங்க. ஒருவருக்கு 2 தண்டனை கழிவு அப்படின்ற ஒரு வாதமும் கடந்த காலத்தில் பேசப்பட்டிருக்கு, கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு வாதம் பேசப்படுது. இதுல அது அப்ளிகபிள் ஆகுமா? 1957 முதலாக இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. நேரு பிரதமராகவும் கோவிந்த வல்லப பந்த் உள்துறை அமைச்சராக இருக்கிற காலத்தில் இது கேரளத்தில் EMS நம்பூதிரிப்பாட்டு அரசு ஏற்கனவே கருணை மனு நிராகரிக்கப்பட்ட CA பாலனுக்கு புதிய கருணை மனு வாங்கி தண்டனையை குறைக்கப் போவதாக அறிவித்தது. இந்திய அரசு அதில் குறுக்கிட்டு இல்லை நீங்க பல முறை கருணை மனு வாங்கி குறைக்க முடியாதுன்னு சொன்ன போது கிருஷ்ணய்யர் சொன்னார், 161வது பிரிப்பில் எந்த விதமான வரம்பும் இல்லை, எத்தனை முறை வாங்கலாம் எத்தனை முறை குறைக்கலாம் என்பது இல்லை, மாநில ஆளுநர். அதே போல 72வது பிரிவில் உங்களுக்கும் இல்லை. எனவே நீங்கள் ஒரு பக்கம் வாங்கி அதை நிராகரிக்கலாம், நாங்கள் ஒரு பக்கம் வாங்கி அவர் தண்டனை குறைக்கலாம். இந்த சிக்கல் வேண்டாம் என்று நீங்கள் கருதினால் எங்கள் உரிமையை மதிப்பதாக இருந்தால் தண்டனையை குறைத்து விடுங்கள் அவர் கேட்டுக்கொண்டார். அப்ப நேரு அரசு அந்த தண்டனையை நிராகரிக்கப்பட்ட கருணை மனுவை திரும்ப எடுத்து அவருக்கு தண்டனை குறைத்தது. இது போன்ற பல வழக்குகள், என்னுடைய வழக்கு எடுத்துக்கொள்ளுங்க,
மாநில அரசு தான் தண்டனை குறைத்தது. எனக்கு மாநில ஆளுநர்கிட்ட கையொப்பம் வாங்கிதான் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது குறைத்தார்கள். ஆனால் எனக்கு விடுதலை என்பது 2வது தரம் வரும்போது 15 ஆண்டுகள் கழித்து நான் விடுதலை செய்யப்படுகிறேன். அப்பயும் தண்டனை குறைப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அதை செய்கிறாங்க. எனவே கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ்ங்கிறது 161(72) என்பது எந்த வரம்புக்கும் உட்படாது. இது மாறுராம் தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்ட காரணத்தினால்தான் 433A பிரிவு 78ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகும் இதே தமிழகத்தில் 10 ஆண்டு கழித்தவர்கள் விடுதலை, 7 ஆண்டு கழித்தவர்கள் விடுதலை, 12 ஆண்டு கழித்தவர்கள் விடுதலை நடந்திருக்கு. 57இல் EMS 7 ஆண்டு கழித்த அனைத்து ஆயுள் கைதிகளையும் விடுதலை செய்தார். தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனை குறைச்சது குறைக்காது எல்லாம் உட்பட. ஆனால் பிறகு இந்த 433A பார்த்து அவங்க தடை செஞ்சாங்க, பண்ணக்கூடாது என்று. தமிழக அரசு தடை செய்கிற பொழுது இது மாறுராம் வழக்கின்படி இந்த முடிவு தவறு. எனவே 161வது பிரிவின்படி உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை 433A கட்டுப்படுத்தாது என்று மாறுராம் வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் நான் தான் சட்டக்குறிப்பு எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்த பிறகு 12 ஆண்டு கழித்த ஆயுள் கைதிகள் ஆண் கைதிகளையும் 10 ஆண்டு கழித்த பெண் கைதிகளையும் ஜெயலலிதா அரசு இதற்கு முன்பு விடுதலை செய்தார்கள். 3 ஆண்டு தொடர்ந்து விடுதலை செய்திருக்கிறார்கள். யாரும் அதையெல்லாம் ஆட்சேபிக்கவும் இல்லை. இதற்கு எதிராக எந்த சட்ட வழக்கும் தொடரப்படவில்லை. எனவே இட் இஸ் an established law. எத்தனை முறை வேண்டுமானால் நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதெல்லாம் புதுசே கிடையாது. 433A ஒரு இன்டர்னல் எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ்? 14 ஆண்டு குறைந்தது ஆக்சுவல் இம்ப்ரிசன்மென்ட் அனுபவிக்கணும் 78க்கு பிறகு தண்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற பொழுது 14 ஆண்டுக்கு பிறகு விடுதலை செய்வதற்கு தடை இல்லைன்னு அர்த்தம். அந்த 14 ஆண்டு யார், அவங்க யாருக்கு எந்த கேஸ்? மரணனை கொடுக்கப்பட்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட வழக்குகள், மரணனை விதிக்கத்தக்க வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவதன் மூலம் என்ன தெளிவாயிடுச்சுன்னா, மரணனை ஒரு முறை குறைத்ததுனாலே ஆயுள் தண்டனையை குறைத்ததுனாலேயே ஆயுள் தண்டனையை திரும்ப சில ஆண்டுகளாக குறைக்க முடியாது என்று எந்த பொருளும் இல்லை. இது சட்டம் எல்லாமே தெளிவாகத்தான் இருக்கு. இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான கேள்வி தூக்கு தண்டனை, மரண தண்டனை ஒன்று, அடுத்தது ஆயுள் தண்டனை, பிறகு வருட தண்டனைகள். அதுல கடுங்காவல் அல்லது சாதாரண காவல் அப்படி இருக்கு. இதுல புதிதாக ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியை உருவாக்கலாமா? மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கிறப்ப அவங்கள 14 ஆண்டுகள் அப்படின்ற ஒன்ற வரம்புக்கு மேல அந்த வரம்பு இவர்களுக்கு பொருந்தாது, தண்டனை கழிவு, தண்டனை குறைப்பு, விடுதலை என்பது இவர்கள் வழக்கில் பொருந்தாது அப்படின்னு சில வழக்குக்கு மட்டும் அப்படி உருவாக்கலாமா அப்படின்ற கேள்வியை ஏன் நீதிமன்றம் எழுப்பியிருக்கு? இந்தியாவிலும் சுதந்திர உலகம் முழுவதிலும் எது பொதுவான போக்கு என்றால், தண்டனையின் நோக்கம் என்பது ரெட்ரிபியூஷன் அண்ட் ரிவெஞ்ச் என்று இருந்த காலத்தில் இருந்து மாறி இன்றைக்கு ரிஃபார்மேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், சீர்திருத்தம் செய்வதும் மறுவாழ்வு கொடுப்பதும் என்ற பிந்தைய கட்டங்களுக்கு வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றம் மிக தெளிவா மாறுராம் வழக்கில் கிருஷ்ணய்யர் எழுதுகிறாரு, in our view 8 years of gestation period is enough. கருவறையில் குழந்தை இருக்கிற காலம் அதிகமா போகக்கூடாது. அதுபோல சிறையறையிலும் 8 ஆண்டுக்கு மேல் யாரையும் அடைத்து வைக்க தேவையில்லை. ஆனால் we can only decode and not code. நாங்கள் சட்டத்துக்கு விளக்கம் தான் கொடுக்க முடியும், சட்டம் நாங்களே இயற்ற முடியாது. எனவே நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் இது தேவையில்லை என்று. ஆனால் சட்டப்படி செல்லுமா? செல்லும். அதே நேரத்தில் 161(72) பயன்படுத்துவதற்கு இது எந்த விதத்திலும் தடையாகாது என்று மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. உண்மையில் உச்சநீதிமன்றம் ஒருவேளை ஆயுள் தண்டனை என்றால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை சாகுவரை சிறையில் வைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்யுமானால் அது ஒரு பிற்போக்கான தீர்ப்பாக அமையும். ஏனென்றால் உலகளாவிய சீர்திருத்தம், மறுவாழ்வு போக்குகளுக்கு அது எதிரானதாக அமையும். குற்றவாளியை அழிக்க வேண்டும் என்ற பழிவாங்கும் நோக்கம் உடையதாக, இன்னும் சொல்ல போனா குரியல் பனிஷ்மெண்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் பேன் பண்ணுது. கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசமைப்பு படி குரியல் பனிஷ்மெண்ட் என்பது கூடாது. தூக்குதண்டனை விட குரியல் பனிஷ்மெண்ட் எது? யாருக்கு அதிகார வரம்பு அப்படின்ற ஒன்றெல்லாம் சொல்றப்ப ஸ்பெஷல் கேட்டகரியை உருவாக்கலாம். மரண தண்டனை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுக்கு தண்டனையை குறைச்சா சில வழக்குகள்ல மட்டும் சிறையில் வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதியை உருவாக்கலாமான்னு கேட்பதாலேயே உருவாக்கலாம் என்று அவர்கள் ஏன் வருதுன்னு கேட்கிறேன். அந்த சிந்தனை ஏன் வருதுன்னா, அந்த கேள்விகள் சட்டமன்ற நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்களே, நம்ம இங்க இருந்தா தமிழ்நாட்டில இருந்து ஒரு வழக்கு போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தண்டனை குறைச்சாச்சு, எனவே ஆயுள் தண்டனையை குறைக்கவே கூடாது, சாகர வரைக்கும் வச்சுக்கிறதா இது சட்டப்படியான தீர்வு என்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வழக்கு இங்கே தொடரப்பட்டது. அப்படி அமெரிக்க நாராயணன் தொடர்ந்த வழக்கு அது. அதனால இந்த கேள்வி எழுப்புறாங்க. ஒருபோது உச்சநீதிமன்றம் அந்த முடிவுக்கு வராது. எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, எழுதி வைத்துக் கொள்ளும். மரண தண்டனையை ஒழிக்கணும். அவருக்கு ஒத்த கருத்து தான் இருக்கும். உங்களுக்கு ஒத்த கருத்து இல்லைங்க. மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்று வாதிடுகிற நேரத்துல சில பேர் என்ன வாதம் வச்சாங்கன்னா,
அவரை வந்து ஆயுள் காலம் வரைக்கும் வேணா கூட சிறையில வச்சுங்க, ஆனா அவருக்கு தூக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு வாதங்களை தூக்கை விட மோசமான அதுதான் பல தீர்ப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. தீர்ப்புகள்ல அப்படி ஒரு ஒப்புதல் இருக்கும், அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் இருக்கும். அந்த குற்றவாளியே வந்து நோ அப்ஜெக்ஷன் சொல்லியிருப்பாங்க, அது கூட இருக்கும். அஃபிடவிட்டே சோன் பண்ணுவாங்க, அப்படிலாம் இருக்கு. அது நடைமுறையில இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்களா இருக்கும். ஆனால் இப்ப இவர் சார் சொல்றாரு கருவறையும் சிறையறையும் ஒண்ணுங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. கருவறை என்பது வேறு, சிறையறை என்பது வேறு. நீங்க தாய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய நீங்க குற்றம் செஞ்சவனோட ஒப்பிட்டீங்கன்னா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. அந்த அளவில் வந்து இன்னைக்கு கிரைமையும் கிரிமினலையும் ஒன்னா சேர்த்து பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. கிரைமையும் கிரிமினலையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலன்னா நீங்க கிரைம்னு டிசைட் பண்ண முடியாது. அது ஒரு குற்றம் என்று நீங்க பார்க்க முடியாது. நீதிமன்றத்தின் பார்வை, இன்னைக்கு நீங்க நீதிமன்றத்தின் பார்வையை தானே ஆர்கியூ பண்றீங்க. நீதிமன்றம் ஒரு கீழ் நீதிமன்றம் ஒரு வழக்கு விசாரிச்சு குற்றவாளியா இல்லையா, அந்த குற்றவாளின்னு நிரூபணமானால் அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்க்கிறது ஒரு கட்டம், வர்றது வேற ஒரு கட்டம். நானும் அது நிச்சயமா எல்லாருக்கும் புரியணும். நான் நினைக்கிறேன் அவர் சொல்ற அந்த வாதத்தையே அப்படியே மக்கள் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அதற்கு இன்னொரு வாதமும் இருக்கு. அதாவது இன்றைக்கு குற்றவாளிகள் என்று பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்யறவங்க, பாலியல் குற்றம், எவ்வளவோ குற்றங்கள், கொடூரமான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல. தூக்கு தண்டனை என்பது கட்டாயம் வேணும். பெண்ணா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இதை கேட்பா. இன்னைக்கு அதே நேரம் தூக்கு தண்டனையிலிருந்து ஒருத்தருக்கு ரெமிஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா எந்த மாதிரி தவற செஞ்சிருக்காங்கிறத நிச்சயமா பார்க்கணும். அதுக்காக அவங்க விடுதலை செய்யப்படலாங்கிற ஒரு ஒற்றை கூற்றம் வந்து பரப்புவது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கிரைமோட தீவிரத்தையும் நாம பார்க்கணும் நினைக்கிறேன். அவங்க விடுதலை செய்யப்படுவது ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். குற்றம் செய்தவர்கள் வந்து நிரபராதின்னு யாரும் சொல்லல, அது யாரும் பேசல. அதனால புரிஞ்சுக்கிட்டு இவங்க பேசணும். அது யாரும் பேசல. நீங்களா கேட்டீங்கன்னா அவங்க வேற விஷயம் எல்லாம் பேச வேண்டியது இல்ல. அவங்க நிரபராதின்னு இவங்க சொல்லலாம், எந்த ஜட்ஜும் சொல்லல. வெளியில விடட்டுமே, யார் வேண்டாங்கிறாங்க. விஜயதாரணி யாருமே சொல்லாத விஷயத்துக்கு நாம விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களா ஒன்று ஜட்ஜும் வந்து இவ்வளவு பெரிய ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. யாருமே சொல்லாத பிரபாகர், இதுல சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் முழுமைக்கும் அல்லது ஆயுள் முழுமைக்கும் இல்ல, குறிப்பிட்ட கால வரையறை, இதுல எது வைக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை வருது. இன்னொன்று, மரண தண்டனையா இருக்கிறத ஆயுள் தண்டனையாக குறைத்த உடனே வாழ்நாள் முழுக்க சிறையில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு இதை இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு பரிசீலனைக்கு எடுக்கப்படுது. அப்போ ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒன்று சில ஆண்டுகள்ல ஒருவன் திருந்துவதற்கான வாய்ப்பு அப்படின்ற ஒரு பார்வையிலிருந்து மாறி, அன்றைக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி தூக்கில போடுறதுக்கு பதிலாக ஒருவரை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பது என்பது அதை விட கொடியது அப்படின்ற ஒரு பார்வையை தியாகு போன்றவங்க முன்வைக்கிறாங்க. அதுல உங்களோட பார்வை என்ன? உண்மைதான், ஒருத்தனை வாழ்நாள் முழுக்க சிறையில் வைக்கிறதுங்கிறது உண்மையிலேயே கொடுமையான விஷயம் தான். அதுக்கு அன்னைக்கே அவனை தூக்கு தண்டனை கொடுக்கறது வந்து எத்தனையோ வகையில் நிம்மதியாக இருக்கும். அவனுக்கு பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து பேசுறது லேசு. 10 வருஷம் ஜெயிலில் இருங்க, 20 வருஷம் ஜெயிலில் இருங்க, நமக்கு அது நம்பர் இருக்கிறவனுக்கு தான் தெரியும். ஒரு நாளும் ஒரு யுகமாக கழிகிறதுங்கிற கஷ்டம். அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த பேரறிவாளன் தொலைக்காட்சியில் அவரெல்லாம் பார்க்குறோமே, உண்மையிலேயே மனசு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. இவ்வளோ காலம் இருந்துட்டார், 20 வயசு 25 வயசுல போறாங்க, 50 வயசுல வரைக்கும் ஒண்ணுமே ஒரு விடிவில்லாம இருக்காங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால கண்டிப்பாக ஒரு கால வரையறை இருந்தா நல்லது. அந்த வரையறை எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு சட்டத்தில் வழி வகுக்கலாமே ஒழிய அப்படி இருக்கவே கூடாதுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் வருமா வராதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். மாற்றம் வரும் என 43% நேயர்களும், மாற்றம் வராது என்று 57% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இது மாற்றம் வரும் வராது அப்படின்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கல். மாற்றம் வர வேண்டுமா வேண்டாமா, மாற்றம் தேவையா இல்லையா அப்படின்றது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுல தமிழக அமைச்சரவை இந்த முடிவை அறிவிச்சது, 7 பேரை நாங்கள் விடுதலை பண்றோம், எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அவங்கள கன்சல்ட் பண்ண சொல்லி அந்த பிரிவு சொல்லுது, 435 சொல்லுது. அதனால அவங்களுக்கு கேட்கிறோம், 72 மணி நேரத்தில் 3 நாட்களுக்குள் அவங்க சொல்லணும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அறிவிச்சாங்க. அதை எதிர்த்து போனது ஒன்று. அன்றைக்கு காங்கிரஸ் அரசு இதை ஏற்கலை. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தோட உரிமையை நாங்கள் மதிக்கிறோம், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்ப அவர்கள் எடுக்கக்கூடிய இதற்கு வந்து நாங்கள் உடன்படுறோம் அப்படின்னு இந்த அரசு ஒரு முடிவு எடுத்ததுன்னு சொன்னா இந்த வழக்கே கிடையாது. அப்படியான ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா, அல்லது அந்த கடந்த கால நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இதுல நிலைமை மாறுமா மாறாதா என்பதை விடவும் நிலைமை மாற்றப்பட வேண்டும்.
மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை மாற்றப்பட வேண்டும். அதற்கு தமிழகம் முழுக்க ஒருங்கிணைந்து ஒரே குரல்ல பேசணும். ஏன்னா இதுல நான் முன்னே சொன்னது போல மத்திய மாநில உறவுகள் பற்றியும் மத்திய மாநில அதிகாரங்கள் பற்றியும் இந்தியாவிலேயே மிக தெளிவான நிலைப்பாடு கொண்ட கட்சிகள் அரசுகள் இருந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேற இடதுசாரி கட்சிகளுக்கு கூட அதை பற்றி பெரிய தெளிவு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுல இருக்கிற பரிந்துரைகள்ல இருந்து பார்த்தோம்னா தெரியுது. எனவே இப்படி இருக்கிற நிலையில இதை அதிமுக மிக தெளிவாக அவங்களை விடுவிக்கணும்னு ஒரு முடிவெடுத்து அதிமுக அரசு முடிவெடுத்திருக்கு. இதுல கட்சி பேதம் பார்க்காமல் அந்த முடிவை அனைவரும் ஆதரிக்க வேண்டும், ஒரு குரலில் வலியுறுத்த வேண்டும். இதுல இவங்களை மீட்கிறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய அதிகாரத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுடைய அதிகாரத்தையும் காப்பாற்றுகிற விஷயம் இதுல உள்ளடங்கி இருக்கு. எனவே இந்தியாவுக்கு தமிழகம் வழிகாட்ட வேண்டும். அதற்கு இங்க இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிமுக அரசு எடுத்த அந்த முடிவை ஆதரித்து நிற்க வேண்டும். இல்ல, மற்ற கட்சிகள் அன்றைக்கே ஆதரிச்சாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் விஜயதாரணி அவர்கள் கூட அன்னைக்கு நாட சட்டமன்றத்தில் இருந்தபோது அதை ஏற்க முடியாது அப்படின்ற ஒரு பார்வை அன்றைக்கு பதிவு செய்தாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில மத்திய அரசாங்கத்துல இப்படி ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வருமா? இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கத்தில் அப்படி சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வராது. அதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை பறிச்சு சேர்க்கிறது மட்டும் இல்ல, மத்திய அமைச்சரவையில் இருக்கிற அதிகாரங்களே பறிச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால்தான் அங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் அத்வானி போன்றவர்களே மீண்டும் அவசர நிலை காலம் வரலாம் என்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நிலை இன்னைக்கு வந்திருக்கு. இந்த அதிகாரம் மையப்படுத்துவது என்பது மிக வேகமாக நடந்தேறி கொண்டிருக்கு. காங்கிரஸை விட இதுல முந்திக்கிட்டு பாஜக செயல்படுது. எனவே அது தானா வரும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. அந்த நிலையை உருவாக்க வேண்டும், மத்திய அரசை உருவாக்க வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மோடி இலங்கைக்கு போயிருக்கிறார், அங்க இருக்கிற தமிழர்கள் குடியிருப்புகளுக்கு எல்லாம் போய் பார்த்திருக்கிறார். ஸோ தமிழர்களுடைய நலனில் அங்கே அவருக்கு அக்கறை இருக்குது. ஆகையினால தமிழ் உணர்வை மதிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வெளிப்பாடாக காட்டியிருக்கிறார். அந்த வகையில் இதுக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு வருங்கிறதா என்னுடைய ஒரு கருத்து. உங்களோட நிறைவு கருத்து? இல்லை, நான் நினைக்கிறேன் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தாலும் கூட அது மத்திய அரசு ஏற்கனவே மத்திய அரசு எடுத்த முடிவில் மாற்றம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க மாற மாட்டாங்க. ஏன்னா கச்சத்தீவு விஷயத்திலையும் அவங்க எந்த மாற்றத்தையும் தெரிவிக்கல. எங்கள் அரசு என்ன அஃபிடவிட் போட்டாங்களோ அதே தான் அவங்களும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே மாதிரி முன்னாள் பிரதமர் கொல்லப்பட்டது என்பது அவர்களும் மறக்கவில்லை. இந்த நாட்டின் பிரதமர் படுகொலை செய்யப்பட்டதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபொழுதும் அதை மறக்க மாட்டாங்க. மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் நிச்சயமாக அந்த வழியில் தான் செல்ல வேண்டும். சட்டமும் அதற்கு உகந்ததாக தான் இருக்குமே தவிர அந்த கிரைமோட தீவிரத்தையும் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் இவர்கள் குற்றமே செய்யவில்லை என்றால் இப்பொழுதும் வாய்ப்பு இருக்கு. இந்த 7 பேரும் குற்றமே செய்யலைங்கிற அந்த அஃபிடவிட்ஸ் அவர் தியாகராஜன் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆலோசனை. தியாகராஜன் இப்ப சொன்னதை அந்த விசாரணை செய்த அந்த அதிகாரி தன்னுடைய மெடல் எல்லாம் கழட்டி வச்சுட்டு எனக்கு பென்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்நாள் முழுக்க வாங்கின சம்பளத்தை எல்லாம் திருப்பி அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன்ட்டு போய் எவிடன்ஸ் கொடுத்து உண்மையை சொன்னார்னா இந்த 7 பேர் ஒருவேளை காப்பாற்றப்படலாம், தப்பே செய்யாதவங்களா இருந்தா. ஆகையால இவர்கள் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு இவர்களை நிரபராதியாக விடுவிக்க முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர இதற்கு சட்டத்தில் அங்கேயும் இங்கேயும் இடம் தேடி கண்டுபிடிச்சு உங்களை விடுதலை செய்யணும்னு நினைக்கிறத விட இது நல்ல வழியாக எனக்கு படுகிறது. இந்த மற்ற 6 கேள்விகள் தொடர்பாக நாம் ஒதுக்கிட்டு நடைமுறை முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு கேள்வி இருக்கு பாருங்க, 435 தொடர்பான கேள்வி. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு லீகல் செமெண்டிக்ஸ், சட்ட சொற்பொருளியல் பற்றிய ஒரு கேள்வி எப்படி ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டினா மாற்றப்படுதுங்கிறது எனக்கு புரியல. நேரடியாக அதை பார்த்தா புரிந்து போகுது. ஏனென்றால் இந்த ஒரு வழக்கு தொடர்பானது மட்டுமல்ல, அவங்க எப்படி சிபிஐ வழக்குகள், அதே போல் இந்த 7 நிரபராதிகள் என்று நம்புவதற்கு எனக்கு உரிமை இருக்காது. ஆனா அந்த அடிப்படையில் நான் வாதிடல. குற்றவாளிகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், தண்டனை கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும். ஆனா இங்கே 24 ஆண்டுகள் கழித்த பிறகு விடுதலை கேட்கிற பொழுது குற்ற நடைமுறை சட்டத்தின்படி அவர்களுக்கு விடுதலை உத்தரவிடுகிற பொழுது அந்த குற்ற நடைமுறை சட்டத்தில் என்ன சொற்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் தான் பேச முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அந்த 435(1)க்கும் 2க்கும் இருக்கிற வேறுபாட்டை மட்டும் கவனத்தில் எடுத்தாலே போதும். மாநில அரசின் முடிவு சரி என்றுதான் இந்திய அரசும் சொல்ல வேண்டி வரும், இந்திய அரசு வழக்கறிஞர் சொல்ல வேண்டி வரும். இதுல இன்னொன்னு இல்ல, நீங்க 435 சொல்றதுனால சிபிஐ வழக்குல மத்திய அரசை கலந்தாலோசிக்க வேண்டுமா வேண்டாமா? கலந்தாலோசித்து தான் செய்திருக்கிறாங்க. மாநில அரசு கலந்தாலோசிச்சாங்க, கலந்தாலோசனை பண்ணதான் அனுப்பிச்சாங்க. அவங்க விடுதலை பண்ணீங்க, கலந்தாலோசனைக்கு தான் கடிதம் அனுப்புறாங்க. கலந்தாலோசனை வேற என்ன? அது
சந்திச்சு பேசுறதா என்ன? ஒரு கடிதம் வச்சாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சரி, இப்ப அவங்க அந்த கெடு போதவில்லை என்று அவங்க திருப்பி கேட்கல, அவங்க நீதிமன்றத்துக்கு நேரா போயிட்டாங்க. அங்கதான் அரசியல் இருக்கு. ஏமா நான் பேசுங்க, நீங்க இல்லன்னா நீங்க பேசி முடிய நான் பேசாம நிறுத்தி சொல்லி முடிச்ச பிறகு ஏன் பேசுறீங்க நீங்க? சொற்பொருளியல் தொடர்பான பிரச்சனை, அவ்வளவுதான். கன்சல்டேஷன் என்ன? இஸ் இட் கன்கரன்ஸ்? இது நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு லா கமிஷன் விவாதம் டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு லா கமிஷன் மீட்டிங் நடக்குது. மரணதண்டனை பற்றி, மரணதண்டனை குறைப்பதற்கான தேவை குறித்து பரிசீலிக்குமாறு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு லா கமிஷன். இதே லா கமிஷன்ல இந்த 73ஆம் ஆண்டு அரசமைப்பு இந்த குற்ற நடைமுறை சட்டம் பற்றி விவாதம் நடந்துச்சு. இந்த 435(1)(2) இடையிலான வேறுபாட்டை விவாதித்தார்கள். டஸ் கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ் சொன்னாங்க. நோ, it is only an effective consultation and not concurrence. லா கமிஷன் அன்னைக்கே முடிவு பண்ணிடுச்சு. எனவே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தில்லியில் ஆளுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வழக்கில் 435 படி அதுல ரெண்டாவது ஒரு கட்டம் இருக்கு. சரி, கன்சல்டேஷன், இன்னொரு கடிதம் அனுப்புங்க, கன்சல்ட் பண்றீங்க, நாங்க மறுக்கிறோங்கிறாங்க. மீறி மாநில அரசு விடுதலை செய்ய முடியும். ஏன்னா அது வெறும் கன்சல்டேஷன் தான். அதற்கு மாநில அரசு துணிய வேண்டும். இல்லை என்றால் இதை அப்படியே தூக்கி வச்சுட்டு 161வது உறுப்பின்படி அமைச்சரவையில் தீர்மானம் போட்டு ஆளுநர் ஒப்புதல் பெற்று இந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். இந்தியா முழுவதும் ஆயுள் கைதிகளுடைய விடுதலைக்கு அது வழிவகுக்க வேண்டும். மனித உரிமை துறையில் அது ஒரு புதிய சாதனையாக இருக்கும். நன்றி. இது பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. இது பல்வேறு மாநிலங்களில் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யக்கூடாது இந்த வழக்கின் தீர்ப்பு முடிகிற வரையிலும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னது இருக்கு. இதில் வரக்கூடியது மத்திய மாநில உறவுகளை மறு சீரமைத்து எழுதக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கின் விசாரணை இருக்கு. அந்த விசாரணையின் முடிவில் சில தெளிவுகள் பிறக்கும். அப்போ நாம் அதை பற்றி விவாதிக்கலாம். அரங்குக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.